ரிஷபராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த குரு பகவானை பற்றி சொல்லணும் அப்படின்னா அவர் தான் வந்து பாருங்கள் லார்ட் ஆஃப் 8 and 11. அதாவது உங்களோட துஷ்ஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன், லாபஸ்தானத்துக்கும் அவன் ராகுனோட எல்லா விஷயத்தையும் என்ஹான்ஸ் பண்ணுவார். ராகு நம்ம செய்யக்கூடிய தொழிலை வந்து பார்த்திங்கன்னா ஒரு அபரிவிதமான வளர்ச்சியை ஏற்படுத்துவான். செய்யக்கூடிய தொழிலில் வந்து பாருங்கள் ஒரு பெரிய மேன்மையாகவே ரிஷபத்துக்கு இந்த ஆடை ஆபரணங்கள் இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். இந்த மேக்கப் ஐட்டம்ஸ், பியூட்டி பார்லர் போகிறது இதெல்லாம் நிறைய ரிஷபத்துக்கு பிடிக்கும். ஏன்னா சுக்கிரன் ஆதிக்கம் பெற்றவங்க புது வஸ்திரம் கொடுக்கணும், பழைய வஸ்திரம் வேண்டாம், ஒருத்தருக்காவது கொடுங்க, நிறைய நற்பலன்கள் வரும். வணக்கம், நான் டாக்டர் தீபா லாலன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா குரு அஸ்தங்க பலன்கள் தாங்க பார்க்க போகிறோம். அது என்னங்க புதுசாக குரு அஸ்தங்க பலன் அப்படின்னு கேட்குறீங்களா? குரு வந்து பாருங்க அவர் அஸ்தங்கம் ஆகிறது, அதாவது வீக்கன் ஆகிறது, அதுக்கான பலன்கள் அப்படின்றது கொஞ்சம் கொஞ்சம் மாறுபடுங்க. குரு பயிற்சி நம்ம எல்லாருக்கும் தெரியும், குரு பயிற்சி நடந்து முடிஞ்சிருச்சு. குரு பயிற்சி வந்து பாருங்க ஒரு வருஷம் அவர் சாலிடாக எந்தெந்த ராசிக்கு என்னென்ன பாவத்தில் குரு பகவான் உட்கார்ந்துட்டு இருக்காரோ அந்தந்த ராசிக்கு அந்தந்த நற்பலன்களை செய்ய தான் போறாரு. இப்போ அஸ்தங்கம் அப்படின்றது என்ன அப்படின்றத நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம், சரிங்களா? குரு என்னைக்கு அஸ்தங்கமானாரு அப்படின்னா இவர் வந்து பாருங்க ஜூன் 9 ஆரம்பிச்சு ஜூலை 9 வரைக்கும் ஏறக்குறைய ஒரு மாதம் வந்து பார்த்தீங்கன்னா அஸ்தங்கமாகிறாரு அப்படின்னும் போது அவர் கொடுக்கக்கூடிய பலன்கள் எல்லாம் சாலிடாக கொடுப்பாரு, ஆனால் கொஞ்சம் கம்மியாக கொடுப்பாரு அப்படின்னு சொல்லலாம். இப்போ நிறைய பேருக்கு வந்து பாருங்க குரு பெருசாக ஃபேவராக இல்லாதவங்க கொஞ்சம் சந்தோஷப்பட்டுக்கலாம், பரவாயில்ல அவர் கொடுக்கக்கூடிய பலன்களை கொஞ்சம் கம்மியாக கொடுப்பாரு அப்படின்னு. குரு ஃபேவராக இருக்கவங்க வருத்தப்படணுன்ற அவசியம் இல்லை, சரிங்களா? ஓகே, இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன மாதிரி குரு அஸ்தங்க பலன் அப்படின்றத பார்த்துக்கலாம் வாங்க. ரிஷப ராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த குரு பகவானை பற்றி சொல்லணும் அப்படின்னா அவர் தான் வந்து பாருங்கள் லார்ட் ஆஃப் 8 and 11. அதாவது உங்களோட துஷ்ஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன், லாபஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். அப்படிப்பட்ட குரு பகவான் இப்போ குரு பயிற்சியில் குடும்ப குருவாக வந்திருக்கார். அதாவது 2ஆம் பாவம் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் குரு பகவான் பயிற்சி ஆகியிருக்கார். மிதுனம் உங்களுக்கு 2ஆம் பாவம். அப்போ நிறைய ரிஷபராசி அன்பர்களுக்கு என்னோட பதிவை தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும், இந்த 2.5 வருஷம் ரொம்ப சூப்பர் டூப்பராக இருக்கிறது ஃபர்ஸ்ட் யாருக்கு அப்படின்னா ரிஷபத்துக்கு அப்படின்றத நான் சாலிடாக வந்து பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணிகிட்டே இருப்பேன். அப்படிப்பட்ட குரு பகவான் நம்மளுக்கு வசதி வாய்ப்பு, நம்ம பேசுகிற பேச்சுக்கு ஒரு மரியாதை, சொல்வாக்கு செல்வாக்கு, அதுக்கும் மேலே குடும்பத்தில் ஒரு விதமான நிம்மதி சந்தோஷம் இது எல்லாத்தையும் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாரு. எல்லா ரிஷபராசி அன்பர்களும் இதெல்லாம் கேட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்தோம், நானும் சேர்த்து, சரிங்களா? அப்படிப்பட்ட குரு பகவான் இப்போ அஸ்தங்கமாகிறாரே, அஸ்தங்கமாகும் போது ஏதாவது பிரச்சனைகளை ஏற்படுத்துவாரா அப்படின்னா பொதுவாக வந்து பாருங்கள் இவர் 2ஆம் பாவத்துலேருந்து 6ஆம் பாவத்தை பார்க்குறார். ருணரோக சத்ருஸ்தானத்தை பார்க்கும்போது நிறைய ரிஷபராசி அன்பர்களுக்கு கடன் காணாமல் போகும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா உடல் ரீதியான உபாதைகள், நோய்வாய்ப்பட்டிருக்காங்க, ஹெல்த் இஷ்யூஸ் நிறைய இருக்குது அப்படின்னா காணாமல் போகும். அதே மாதிரி எதிரிகள், ரிஷபத்துக்கு எதிரிகள்ன்றது கிடைக்கவே கிடைக்காது, இருக்கவே இருக்காது. காரணம் என்ன அப்படின்னா அவங்க யாரையும் பகச்சிக்க மாட்டாங்க. பியாண்ட் தட் ரொம்ப ப்ளசன்ட் பர்சனாலிட்டிஸ், ரொம்ப கூல் பர்சனாலிட்டிஸ். பியாண்ட் தட் இவங்க ரொம்ப அழகாக இருக்காங்க, ரொம்ப அட்ராக்டிவாக இருக்காங்க, ரொம்ப நீட்டாக இருக்காங்க அப்படின்னு யாராவது மறைமுக எதிரிகள் இருப்பாங்க. மறைமுக எதிரிகள் இருக்க தான் செய்வாங்க, இருக்கிறாங்க அப்படின்னாலும் காணாமல் போயிடுவாங்க. இது குருனோட பார்வை பலன், ஓகேங்களா? அதுக்கும் மேலே குரு பகவான் 8ஆம் பாவத்தை பார்க்குறார், துஷ்தானத்தை பார்க்கறதுனால போன குரு பயிற்சியில் வந்து பாருங்கள் அவர் வந்து ஜென்ம குருவாக இருந்தார். அந்த ஜென்ம குருவாக இருக்கும்போது நிறைய ரிஷபராசி அன்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா அசிங்கப்பட்டாங்க, அவமானப்பட்டாங்க, செய்யாத தப்புக்கு ஏதோ ஒரு அவப்பேர் வந்துச்சு, தேவையில்லாத ஒரு சவகாசத்தினால கஷ்டப்பட்டாங்க, சாதாரணமாக பழக போய் ஒரு பெரிய பழி பாவத்துக்கு நிறைய பேர் ஆளானாங்க. ஆல்மோஸ்ட் எல்லாரும் அப்படின்னு சொல்கிறதுக்கு இல்லை. காரணம் என்ன அப்படின்னா தசநாதன் நல்லா இருந்தவங்க எஸ்கேப் ஆயிட்டாங்க, தசநாதன் நல்லா இல்லாதவங்க சிலர் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கஷ்டப்பட்டாங்க. அப்படிப்பட்ட கஷ்டப்பட்டவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த குரு பயிற்சி நிறைய நல்லது தரும். அதுலேருந்துலாம் ஒரு விமோச்சனம், பாவம்ப்பா அவங்க மேலே எந்த தப்புமே இல்லை, தேவையில்லாமல் அவங்க மேலே பழி சொல்லிட்டாங்க அப்படின்னு ஒரு 10 பேர் இருக்காங்கன்னா அதில் 8 பேர் இவங்களுக்கு வந்து ஃபேவராக பேசுவாங்க. அந்த ஒரு சுச்சுவேஷனை குரு பகவான் ஏற்படுத்துவார். அதுக்கும் மேலே குடும்ப குருவாக வந்து 10ஆம் பாவம் தொழில் ஸ்தானத்தை பார்க்குறாரு. 10ல் ஆல்ரெடி ராகு, 10ல் ஒரு பாவி இருந்தால் அரசனை போல வாழ்வு உண்டு அப்படிம்பாங்க. அந்த 10ல் ஏற்கனவே பாவி இருக்கா, அதுக்கும் மேலே அவனை குரு பார்க்குறாரு. அப்போ ராகுனோட எல்லா விஷயத்தையும் என்ஹான்ஸ் பண்ணுவார். ராகு நம்ம செய்யக்கூடிய தொழிலை வந்து பார்த்திங்கன்னா ஒரு அபரிவிதமான வளர்ச்சியை ஏற்படுத்துவான். செய்யக்கூடிய தொழிலில் வந்து பாருங்கள் ஒரு பெரிய மேன்மை, நேமு ஃபேமு எல்லாத்தையும் ராகு ஏற்படுத்துவார். அதை இன்னும் கொஞ்சம் குரு வந்து என்ஹான்ஸ் பண்ணுவார், இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்துவார். குருவும் சப்போர்ட்டிவாக இருப்பார் அப்படின்றது நாங்கள் நிறைய சொல்லியிருக்கோம் இல்லைங்களா? அப்போ குடும்ப குரு இதெல்லாம் நல்லது செய்வார்.
இப்போ இந்த அஸ்தங்க குரு இந்த நல்லதெல்லாம் மாற்றி கெட்டது செஞ்சிடுவாரா? இப்படி நிறைய ரிஷபராசி அன்பர்கள் வந்து கேட்குறீங்க. இப்போ இது வந்து இண்டிவிஜுவலாக கிளைண்ட்ஸ் வந்து கேட்குறாங்க, இந்த மாதிரி இவர் வந்து அந்த கொடுக்கக்கூடிய நற்பலன்கள் எல்லாம் கொடுக்காம போயிடுவாரா அப்படின்னு. அதெல்லாம் உண்மை கிடையாதுங்க. ஆக்சுவலி கொடுக்கக்கூடிய நற்பலன்கள் இந்த ஒரு வருஷமும் சாலிடாக அவர் கொடுக்க தான் போகிறார். இந்த ஒரு மாதம் அவர் கொடுக்கக்கூடிய நற்பலன்கள், இப்போ அவர் நம்மளுக்கு 100 ரூபாய் கொடுக்குறாரு அப்படின்னா 50 ரூபாய் தான் கொடுப்பாரு, 50 ரூபாய் கொடுக்க மாட்டார். அந்த கதை தான். அப்போ கொடுக்கக்கூடிய நற்பலன்கள் எல்லாமே கொடுப்பாரு. ஆனால் இந்த ஒரு மாதம் ரொம்ப ஸ்லோவாக கொடுப்பார், ஆனால் சாலிடாக கொடுப்பார். மாறி கெட்டது கொடுப்பார் அப்படியெல்லாம் கிடையாது. புரியுதுங்களா? சரி, இப்போ தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது இண்டிவிஜுவலாக ஒவ்வொருத்தவங்களுக்கும் சொல்கிறதுக்கு பதில் இதை ஒரு பதிவாகவே உங்களுக்கு எல்லாருக்கும் சொன்னால் இது பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்றதுனால இந்த பதிவாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரி, பரிகாரம் ஏதாவது இருக்குங்களாங்க அப்படின்னா, பொதுவாகவே ரிஷபம் இந்த 2.5 வருஷமும் வந்து பார்த்திங்கன்னா அம்பிகை வழிபாடு நிறைய நற்பலன்கள் தரும். அதுக்கும் மேலே இந்த ஒரு மாதம் ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது வழிபாடு இருக்கா, ஏதாவது பரிகாரம் இருக்கா அப்படின்னா இருக்குது. அது என்ன அப்படின்னா, பொதுவாகவே ரிஷபத்துக்கு இந்த ஆடை ஆபரணங்கள் இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். இந்த மேக்கப் ஐட்டம்ஸ், பியூட்டி பார்லர் போகிறது, இதெல்லாம் நிறைய ரிஷபத்துக்கு பிடிக்கும். ஏன்னா சுக்கிரன் ஆதிக்கம் பெற்றவங்க அப்படின்றதுனால பெரும்பாலான ரிஷபராசி இள வயசில் நிறைய பியூட்டி பார்லர் போவாங்க. பொண்ணுங்க நிறைய ஆன்லைனில் ட்ரெஸ் போடுறது, ஹவுஸ் ஒய்ஃப்ஸே வந்து பாருங்கள் நிறைய சாரீ வச்சுருக்குது. ஒரே கலரில் 10 சாரீ, ரொம்ப காஸ்ட்லியாக 10,000 ரூபாய் 20,000 ரூபாய் அப்படின்லாம் கிடையாதுங்க. சிம்பிளான ஒரு 500 ரூபாய் 400 ரூபாய் ட்ரெஸ்ஸு போட்டால் கூட 20,000 ரூபாய் போட்ட 20,000 ரூபாய் ட்ரெஸ் போட்டால் எப்படி 20,000 ரூபாய் பட்டு புடவை கட்டினா எந்த அளவுக்கு ஒரு பகட்டாக தெரிவாங்களோ அந்த அளவுக்கு ரிஷபம் பகட்டாக தெரிவாங்க, அந்த அளவுக்கு அட்ராக்டிவாக தெரிவாங்க, அந்த அளவுக்கு நீட்டாக டீசெண்டாக ரொம்ப கூலாக ரொம்ப வந்து பாருங்கள் ஒரு என்ன சொல்கிறது ஒரு ப்ளசண்ட்டாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்படிப்பட்ட ரிஷபராசி அன்பர்களுக்கு பிடிச்ச ஒன்று என்னென்னா ட்ரெஸ் வாங்குறது. நிறைய பேருக்கு பிடிக்கும். பெரும்பாலான பேருக்கு வந்து பாருங்கள் ட்ரெஸ்ஸு வாங்குறது, இந்த மேட்சிங் அக்சசரிஸ் வாங்குறது இதெல்லாம் பிடிக்கும். அந்த மாதிரி நம்ம கொஞ்சம் ஆடை வாங்கணும். ஆடை வாங்கி நாங்கள் வச்சுக்கிறதா இல்லை. இது வந்து பாருங்கள், நம்ம வயதானவர்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஆடை தானம் அப்படின்றது கொடுக்கலாம். இப்போ வயதானவர்களுக்கு ஆடை தானம் அப்படின்னும் போது நம்ம முதியோர் இல்லம் எத்தனையோ இருக்குது. எங்களுக்கு வசதி இருக்குது, ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு நல்ல வசதி இருக்குது அப்படின்னா அங்கே 50 பேர் இருக்காங்கன்னா 50 பேருக்கும் வாங்கி கொடுக்கலாம். இல்லைங்க எங்களுக்கு வசதி இல்லை அப்படின்னா ஒரு 3 புடவை இல்லை ஒரு 2 புடவை வாங்கி கொடுக்கலாம். இந்த மாதம் யாருக்கு வந்து அங்கே பர்த்டே வரலாம், திருமண நாள் வரலாம், இல்லை யாருக்கு நீங்கள் விருப்பப்படுறீங்களோ அவங்களுக்கு கொடுக்கலாம். நிறைய நற்பலன்கள் அப்படின்றது கிடைக்கும். இதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. சரிங்க, இப்போ நீங்கள் இந்த ஒரு மாதத்துக்கு ஆடை தானம் சொன்னீங்க. இந்த ஒரு மாதம் நீங்கள் சொன்னது இந்த வருஷம் ஃபுல்லும் நாங்கள் செய்யலாமா அப்படின்னா, இந்த ஒரு மாதம் கண்டிப்பாக 1 இல்லை 2 பேருக்காவது ஒரு ஆடை தானம் அப்படின்றது வாங்கி கொடுங்க. இப்போ லேடிஸ்க்கு வயதானவர்களுக்கு வாங்கி கொடுக்குறீங்க அப்படின்னா மெல்லிஸாக இருக்க காட்டன் புடவை வாங்கி கொடுங்க. சரிங்களா? இப்போ ஜென்ஸ்க்கு வாங்கி கொடுக்குறீங்க அப்படின்னா வேட்டியை தனியாக வாங்கி கொடுக்கக்கூடாது, வேட்டி துண்டோடு வாங்கி கொடுக்கணும். சரிங்களா? இப்போ இதில் ஒரு சிலருக்கு சந்தேகம் வரும், ஏமா நாங்கள் வந்து இந்த அமாவாசையில் படைக்கிற துணி இருக்குமா, இப்போ எங்கள் மாமியாருக்கு மாமனாருக்கு இல்லை எங்கள் அப்பாவுக்கு அம்மாவுக்கு தாத்தாக்கு பாட்டிக்கு படைக்கிறோம், அதை நாங்கள் கொடுக்கலாமா அப்படின்ற கேள்வி வரும். தாராளமாக கொடுக்கலாம். ஆடைன்றது புது வஸ்திரம் கொடுக்கணும், பழைய வஸ்திரம் வேண்டாம். ஒருத்தருக்காவது கொடுங்க, நிறைய நற்பலன்கள் வரும். சரி, இந்த ஒரு மாதத்துக்கு அப்புறம் குரு பகவான் நிறைய நல்லது செய்வார், சாலிடாக நல்லது செய்வார். உங்களுக்கு குரு பகவான் மட்டும் நல்லது செய்ய போகிறது இல்லைங்க. ராகு கேத்துல ராகு நிறைய நல்லது செய்ய போகிறார். கேத்து விடுங்க, அவர் 4ஆம் பாவம், அவருக்கு நம்ம பசிஃபிகேஷன் ப்ராசஸ் நிறைய சொல்லிட்டு இருக்கோம். ராகு நிறைய நல்லது செய்ய போகிறாரு. அதே மாதிரி பாருங்கள், சனி பகவான் 2.5 வருஷம் லாப சனியாக இருந்து நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் ஒரு அபரிமிதமான லாபத்தை கொடுக்க போகிறான். அதுக்கும் மேலே உங்களுக்கு குரு பகவானும் நிறைய நல்லது அப்படின்றது கொடுக்க தான் போகிறார். இப்போ நான் சொல்லியிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னாங்க, குரு அஸ்தங்கத்துக்கான பலன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன மாதிரி பலன்கள் வரப்போகுது அப்படின்றத சொன்னேன். ஓவராலாக என்ன சொன்னோன்னா, எல்லா பலன்களும் குரு கொடுக்கக்கூடிய பலன்கள் அப்படியே தான் இருக்கும், கொஞ்சம் கம்மியாக வரும், அவ்வளோதான். இதை நான் வந்து ஒவ்வொன்றுத்தையும் சொல்கிறேன், திருப்பியும் நான் சொல்கிறேன் உங்கள் மனசில் பதியணும் அப்படின்றதுக்காக. இப்போ இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கோங்க. இப்போ நாங்கள் வந்து பாருங்கள், வாழ்க்கையில் ஒரு பெரிய முக்கியமான விஷயத்தை முடிவெடுக்கும் தருணத்தில் இருக்கோம். திருமணம் பண்ணலான் இருக்கோம். நீங்கள் எந்த ராசியானா இருக்கல, திருமணம் பண்ணலான் இருக்கோம், ஃபாரின் போகலான் இருக்கோங்க, இந்த மாத காலகட்டத்துக்குள்ளே பண்ணலான் இருக்கோம். எங்கள் சுய ஜாதகத்தை பரிசீலனை பண்ணிக்கணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிளுங்க. என்கிட்ட பரிசீலனை பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா, நான் பேசிகிட்டு இருக்கும்போதே என்னோட நம்பர் வந்து கீழே டிஸ்பிளேல கொடுத்துருப்பாங்க, 9994366066. இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணாதீங்க, ஹைன்னு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் பண்ணுங்கள். ஸ்டாஃப் உடனே ரெஸ்பாண்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க, பேசிக்கலாம். நன்றி.